ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியல் நீ வரப்போகிற எபிசோட்ஸுக்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். பாண்டி ஒரு வழியாக வானத்தையே கூட்டிகிட்டு வந்து அவங்களுடைய வீட்டில் விட்டாங்க. விட்ட உடனே எந்த ஒரு வார்த்தையுமே பேசாத முதல்ல நம்ம வீட்டோடைய மானம் போயிடும் அப்படின்னு தான் யாரும் வானத்தையை பார்க்காததுக்கு முன்னாடி கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு வேக வேகமாக வீட்டுக்குள்ளே அவங்களுடைய அம்மா கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பாண்டி அங்கே நின்றுக்கிட்டே அவளை அடிப்பாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எட்டி எட்டி ரொம்ப வருத்தத்தோட ஃபீலிங்கோட பார்த்துட்ருக்காரு. அந்த ஃபீலிங் வானத்திக்கு கொஞ்சம் கூட கிடையாது. பிடிவாதமாக வேண்டான்னு சொல்லியும் அவ்வளோ தூரம் வானதி கூட போகிறாங்க. கூட போனது மட்டும் இல்லாமல் பாண்டியன் மேலேயே பழிய போடுறாங்க. ஸோ என்னை கூட்டிகிட்டு போய் சீக்கிரம் விடணுன்ற அக்கறை உனக்கு கொஞ்சம் கூட இல்லையா? இப்போ லேட் ஆகிடுச்சுன்றதுனால எங்கே என் வீட்டிலேருந்து உன் வீட்டில் அசிங்கப்படுத்திடுவாங்களோ அப்படின்னு தான் உனக்கு கவலையாக இருக்கே தவிர மற்றபடி என்னை பற்றி உனக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை. உன் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு கூட வந்தேன். ஆனால் நீ இப்படி பேசுகிறல்ல அப்படின்னு வானதி கோவப்பட்டு கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பாண்டி சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாரு. அவர் நேராக கடைக்கு போயிட்டு இருக்கிற அந்த பார்ட்ஸ் எல்லாம் இறக்கி வச்சுட்டு வீட்டுக்கு போகிறாரு. அவங்க வீட்டில் யாருமே தூங்குறது கிடையாது. பாண்டி வீட்டுக்கு வந்துட்டானா, கூட்டிகிட்டு போய் வாணிக்கி அவங்க வீட்டில் சேஃப்டியாக விட்டுட்டு வந்துட்டானா இல்லையா அப்படின்னு தெரியாமல் யாருமே ஒருத்தர் கூட தூங்குறதே கிடையாது. அதுக்கப்புறமா இங்கே வானதி பயங்கரமாக அவங்கள அடிக்கிறாங்க. அவங்களுடைய அம்மா, எப்படி நீ அவங்க கூட போனால் எவ்வளோடி திமிர் இருக்கும் உனக்கு? அவ்வளோ தூரம் ஒரு ஆம்பளை பையன் கூட தனியாக போயிருக்க, என்னடி உனக்கு ஆச்சு? அப்படி இப்படின்னு அவங்கள போட்டு திட்டி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏதாச்சும் வாயை தந்து பதில் சொல்லடி அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா இப்போ பாண்டி கூட தானே போனேன், நான் இங்கே தானே நிற்கிறேன், பாண்டி முழுசாக கூட்டிகிட்டு என்னை ஒப்படைச்சிட்டான்ல, அப்புறம் என்ன போயிடுமா, நானே ஏற்கனவே செம்ம காண்டில் இருக்கேன், நீ ஒரு பக்கம் டென்ஷன் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மா உள்ளே போயிட்டாங்க. ஏன்னா பாண்டி கூட நம்ம கொஞ்சம் நேரமாச்சு டைம் ஒதுக்கி சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு அவ்வளோ தூரம் போகிறாங்களே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட போனாங்க. பாண்டிக்கு இங்கே லேட் ஆனதுனால பாண்டி கோவப்பட்டு பேசிட்டாரு. எந்த ஒரு ரொமான்ஸுமே நடக்கல அப்படின்ற கோவம் அவங்களுக்கு. ஆசை ஒரு வார்த்தை பேசல, சாப்பிட்டியான்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கல, ஸோ ஒரு ஐஸ்கிரீம் கூட வாங்கி கொடுக்கல, ஜாலியாக 4 வார்த்தை பேசல அப்படின்றது அவங்களுடைய கோவம். இருக்கிற டென்ஷன் புரியாம வானதி வேற கூட வந்துட்டாங்க. கடைக்காக வாங்க வந்த பொருளையும் முழுசா வாங்கலாம் அப்படின்ற கோவம் இன்னொரு பக்கம் பாண்டிக்கு. இப்போ வீட்டில் அவங்க சொல்லாத வந்ததுனால இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. வீட்டில் எல்லாருமே துடிச்சு போய் பதறி போய் இருக்காங்க அப்படின்றது பாண்டியோட வருத்தம். அதனால தான் பாண்டி அவ்வளோ கோவப்பட்டு வானதிக்கிட்ட பேசினாங்க. எல்லாமே அவங்களோட பிடிவாதத்தனத்தினால தான் பாண்டி எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ லேட் ஆகும் கூட வந்தால், ஸோ ஒரு பொண்ணு தனியாக அவ்வளோ தூரம் கூட வந்தால் தப்பாக பேசுவாங்க, வீட்டில் காணோன்னா தேடுவாங்க அப்படின்னு வீட்டில் நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த வானதி பிடிவாதமாக கூட வந்தாங்க. ஆனால் நடந்தது என்னமோ பிரச்சனை தான். ஆனால் இதில் கெட்டவன் ஆனது இப்போது பாண்டி தான். வீட்டுக்கு போய் அவர் நின்ற உடனே சேரன் வெளியில் வராரு. வந்த உடனே வானத்தை தான் எட்டி பார்க்குறாங்க. ஆனால் அவளை வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேன்னா பத்திரமா அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து எதுவுமே பேசுறது கிடையாது. பல்லார்னு ஓங்கி பாண்டியன் அரைஞ்சிடுறாங்க சேரன். அவருக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. ஸோ அமைதி ஆயிடுறாங்க. அவர் எதுவுமே அடுத்த வார்த்தை பேசுறதே கிடையாது. வானதி தான் பிடிவாதமாக கூட வந்தா அப்படின்ற ஒரு வார்த்தையை கூட பாண்டி சொல்றதே கிடையாது. பழி அவர் மேலே போட்டுக்கிட்டு தண்டனை அவர் தான் அனுபவிக்கிறாரு. ஸோ அப்போ வீட்டில் பல்லவன், பாண்டி, அதுக்கப்புறம் சோழன், நிலா எல்லாரும் வெளியில் பாண்டிக்கிட்ட ஏன்னா எதுக்கு நான் இப்போ அவனை அடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்டுட்டு இருக்காரு. ஆனால் என்னென்ன எதுக்கு நான் பாண்டி அடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா ஒரு பக்கம், பின்னப்பா இவ்வளோ நட்டர் ராத்திரியில் டைம் என்னப்பா ஆகுது, இந்நேரத்துக்கு ஒரு வயசு பொண்ணை கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டுட்டு வரான், அதுவும் பெங்களூர் வரைக்கும் கூட்டிகிட்டு போய் வந்திருக்கான், இவனுக்கு எவ்வளோ திமிர் இருக்கும், நம்ம எல்லாருக்கிட்டே கடைக்கு பொருள் வாங்குறேன்னு சொல்லிட்டு தானே போனான், ஆனால் இப்படி ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்கான், அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு அவங்க வீட்டிலேருந்து எப்படியெல்லாம் தப்பாக பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் அதை பற்றி சொல்லிட்டு இருக்காரு நிலா கிட்ட. அப்போ விடுங்கண்ணே, நடந்ததுன்னு தெரியாமல் எதுக்கு தேவையில்லாமல் பாண்டியை போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா ஒரு பக்கம். அப்போ சோழன் இருந்துக்கிட்டு, ஆனால் எனக்கு என்னமோ இவன் உண்மையிலே கடைக்கு பொருள் வாங்க தானமா போயிருப்பான், நம்ம கிட்டலாம் பொய் சொல்லிட்டு போகிற தைரியம் இவனுக்கு இல்லைன்னு, அதுவும் உன்கிட்ட இவன் என்றைக்குமே பொய் சொன்னது கிடையாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் சொல்கிறாரு. பெண் எதுக்குடா வானத்தை கூட கூட்டிகிட்டு போயிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது ஒரு லூசுன்னு, அவ தானே பிடிவாதமாக கூட போகிறேன்னு சொல்லிட்டு பாண்டி கூட போயிருப்பா, இவன் கூட்டிகிட்டு போயிருக்க மாட்டானே, இவன் வேணான்னு தான் சொல்லியிருப்பானே, நீ நடந்தது என்னன்னு தெரியாமல் தேவையில்லாமல் நீ பாண்டி அடிச்சிட்டன அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பேசிகிட்டு இருக்காரு. இங்கே பாருடா, அந்த பிள்ளை வரன்னு சொல்லியிருந்தாலும் வேண்டான்னு சொல்லி இவன் விட்டுட்டு தான் போயிருக்கணும், அது எப்படி கூட கூட்டிகிட்டு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அண்ணா
அதான் வானதி வீட்டுக்கு சேஃப்டியாக வந்துட்டாங்கல்ல, இப்போ எதுக்கு நான் இங்கேயே நிற்க வச்சு பாண்டி கேள்வி கேட்டுட்ருக்கீங்க? உள்ளே வாங்க பாண்டி நீங்கள் முதல்ல. ஆனால் உள்ளே வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. நடேசன் வெளியே. ஸோ அவர் பாட்டுக்கு படுத்து தூங்கிட்டு இருக்காரு. யாருக்கு என்ன நடந்தாலும் இவருக்கு மட்டும் எல்லாமே கரெக்டாக நடக்குது அப்படின்ற மாதிரி சோழன் நடேசனை பார்த்து புலம்பிகிட்டே உள்ளே போடுறாங்க. உள்ளே போனதுக்கப்புறமா பாண்டி என்னாச்சு பாண்டி, நீங்கள் எதுக்கு வானதி அவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னு கேட்கவும், நாங்கள் எவ்வளோ தூரம் நான் சொல்லி பார்த்துட்டேங்க, போனால் லேட் ஆகும் வரத்துக்கு வேணான்னு. ஆனால் பிடிவாதமாக அவள் சொல்ல கேட்காம காரில் ஏறி உட்காந்துக்கிட்டு இறங்கவே மாட்டேன்னுட்டா. அங்கே போனதுக்கப்புறமா லேட் ஆகிடுச்சி. நாம் இவ்வளோ தூரம் அவளை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கோமே அப்படின்னு நான் போன வேலை கூடயே முழுசாக முடிக்காமல் பாதியிலே நான் இவளை கூட்டிகிட்டு திரும்ப வந்துட்டேன். அவளை தேடுவாங்கன்னு எனக்கு தெரியும், டைம் ஆகிடுச்சி. நான் சொன்னேன், அவள் கேட்கல, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி பாண்டி சொல்லவும், ஆனால் பார்த்தீங்களா நான் தான் சொன்னேன்ல, ஏன்னா தேவையில்லாமல் அவனை அடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்குறாரு. நிலா இருந்துக்கிட்டு, ஆனால் பாண்டியோட இது வானத்தியோட பிடிவாதத்தை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்க வந்து பிடிவாதமாக பாண்டி கூட அவங்க ஒரு ஆசையில் கூட போகிறேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. லேட் ஆனதுனால பாண்டி போன வேலையை கூட முடிக்காமல் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. நீங்கள் அவசரப்பட்டுட்டீங்க, நான் கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம். பாண்டி அப்படிப்பட்டவர் இல்லைன்னா உங்கள் தம்பியை பற்றி உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லவும், என்னப்பா பண்ணுறது, என் தம்பி அவனை பற்றி எனக்கு தெரியுமே, ஆனால் மற்றவங்களுக்கு தெரியாதுல்ல, எப்படியெல்லாம் பேசிட்டு போனாங்க பார்த்தீங்களா, தேவையில்லாமல் பாண்டி இழுத்துட்டு போன மாதிரி எல்லாம் கூட பேசுனாங்களே, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லவும், ஆனால் சாரிண்ணா, தப்பு ஏன் மேலே தான். நான் போகும்போதே வானதி என் கூட வரேன்னு உங்களுக்கு கால் பண்ணி சொல்லியிருக்கணும், சொல்லாமல் போயிட்டேன், தப்பு தானே அப்படின்னு சொல்லவும், பாண்டி இதில் உங்கள் தப்பு என்ன இருக்குது, விடுங்க அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நடந்து போச்சு, விடுங்க பாண்டி, நீங்கள் வந்து படுத்து ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், பாண்டியுமே வந்து உட்காந்துக்கிறாரு. ஸோ தூங்குறது கூட கிடையாது. பாண்டி விடுடா, நம்ம அண்ணன் தானே, நான்லாம் எவ்வளவோ அடி வாங்கியிருக்கேன்டா, வாடா அப்படின்னு. ஆனால் நீயும் அண்ணனும் ஒன்றா அப்படின்னு கேட்கவும், ஏண்டா நானும் அவனும் ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் பாண்டி பல்லவன் 3 பேரும் பேசிக்கிட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு தூங்கிடுறாங்க. ஸோ தூங்கினதுக்கப்புறமா பாண்டி அடிச்சதை நினச்சி சேரன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அவர் தொட்டு பார்த்துக்கிட்டு, பாண்டி சாரிடா பாண்டி, நான் அவசரப்பட்டு நடந்தது என்ன தெரியாமல் உன் மேலே கை நீட்டுட்டு இருந்தேன். அந்த வானத்தை ஏன்டா இவ்வளோ பிடிவாதமாக இருக்குது, ஸோ எல்லாமே கொஞ்ச நாளில் சரியாயிடும், பொறுமையாக இருன்னு தானே சொல்லுது. ஆனால் அந்த பொண்ணு புரிஞ்சிக்காமல் இப்படி பண்ணதுனால உன் மேலே நான் கோவப்பட்டுட்டேன்டா, உன் மேலே நான் கோவப்பட்டிருக்க கூடாது, தப்பு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்போ தூங்கி எல்லாரும் மறுநாள் காலையில் எந்திரிச்சதுக்கப்புறமா வழக்கம் போல் எல்லாரும் காஃபி குடிச்சிட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்க போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. சோழனுமே எந்திரிச்சு வெளியே போய் ப்ரஷ் பண்ணிட்டு இருக்காரு. அப்போது நிலாவுமே வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரும்போது சோழனை நோட் பண்ணுறாங்க. சோழனை பார்த்த உடனே சோழன்கிட்ட போய் பேசுகிறாங்க. என்னாச்சு, நீங்கள் ஒரு மாதிரியாகவே இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், என்னங்க நான் என்ன மாதிரியாக இருக்கேன், நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு. இல்லை, நீங்கள் அன்றைக்கி ரெஸ்டாரண்ட்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு வந்ததுலேருந்து ஹாலே சரியில்லை பாருங்கள், நேற்று நைட்டு கூட என்கிட்ட எப்படி பேசுனீங்க அப்படின்னு. என்னாச்சு உங்களுக்கு, ஏன் என் மேலே அவ்வளோ கோவம் உங்களுக்கு, அப்படி எரிஞ்சரிச்சு விழுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எங்க உங்கள் மேலே கோவப்பட வரேன், எனக்கு என்ன உரிமை இருக்குது உங்கள் மேலே கோவப்பட, அந்த ராகவுக்கு தானே இருக்குது உங்கள் மேலே உரிமைப்பட கோவப்பட்டு. அன்னைக்கு லேப்டாப் காண பொத்திட்டு நானே, அவனுக்கெல்லாம் எல்லா உரிமையும் இருக்குது, முதல்ல திட்டுவார், அப்புறமா வாட்ச் எல்லாம் ப்ரெசென்ட் பண்ணுவார், ஸோ நீங்கள் எப்படினாலே போயிடுவீங்க, நான் யார் உங்களுக்கெல்லாம் அப்படின்னு பேசவும், இங்கே பாருங்கள் சோழன், எதுக்கு இப்போ சம்மந்தமான விஷயத்த நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு அதை மட்டும் சொல்லுங்கள், ஏன் ராகாவை எதுக்கு இப்போ இழுக்கிறீங்க, நான் உங்ககிட்ட என்ன ஆச்சுன்னு தானே கேட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லவும், இல்லை என்னமோ நடந்திருக்கு, அப்போது ராகவனால தான் உங்களுக்கு பிரச்சனையா, ராகவை தான் அடிக்கடிக்க நீங்கள் இழுத்துட்ருக்கீங்க, அவர் பேரை கேட்கும்போது தான் நீங்கள் கோவமாகறீங்க அப்படின்னு சொல்லவும், பின்னென்னங்க என்னையே கூப்பிட்டு உங்களை ஏன் ஆளு பார்த்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி என்கிட்டயே சொல்கிறான், எனக்கு கோவம் வராதா, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கொடுத்த வாட்சை வர ஸ்டேட்டஸ்லலாம் வச்சு இப்படிலாம் ஹார்ட் சிம்பிள் கிஸ் சிம்பிள் இப்படிலாம் பண்ணி வச்சுருக்கான், அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும். அதாவது உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, கல்யாணம் ஆனதுக்கப்புறமா என்னையே கூப்பிட்டு அவனுடைய ஆளை அப்படின்னு சொல்லும்போது எனக்கு எவ்வளோ கோவம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்ட சோழன் கேட்கும்போது அவருக்கு நிலாவுக்கு என்ன பதில் சொல்லுதுன்னே தெரியல. ஹமீதா நின்றுட்டு இருக்காங்க. என்ன சோழன் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் காட்டவும், உங்களை அவன் லவ் பண்ணுறானா அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு அந்த விஷயம் தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சோழன் நீங்களாம் ஒன்று நினச்சிக்கிட்டு தேவையில்லாமல் ஏன் மேலே கோவப்படாதீங்க, நான் சொன்னேனா அப்படி, அவர் சொன்னால் அது உண்மையாயிடுமா அப்படின்னு சொல்லவும், என்னங்க சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு. ஆமாம் சோழன், அவர் அப்படி நினச்சிக்கிட்டு உங்ககிட்ட அப்படி சொன்னால் நீங்கள் என்கிட்ட சொல்லியிருக்கணும், நான் அப்படி ராகவை லவ் பண்ணுறேன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கோவப்பட்டு பேசவும் சோழன்கிட்ட, நீங்கள் தேவையில்லாமல் இதுக்காக என்கிட்ட நீங்கள் கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இப்போ என்னங்க என்கிட்ட வந்து அவன் அப்படி சொல்லும் போது எனக்கு கோவம் வராதா, அவன் உங்களுடைய பாஸ், நீங்கள் ஸ்டாஃப், அதோடு அவன் நின்றுக்கணும், வாட்ச் ப்ரெசென்ட் பண்ணி இப்படிலாம் கிஸ்ஸம்பெல்லாம் போட்டிருக்கான்,
என்னுடைய ஆளு அப்படின்னு சொல்கிறான் என்கிட்டயே. எனக்கே இவ்வளோ கோவம் வருது. நீங்கள் அதை எப்படி எடுத்துப்பீங்களோ யாருக்கு தெரியும். ஒருவேளை எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. அவங்க உங்கள் பாஸு, அவங்க வந்து வசதியான ஆள். ஸோ ஒருவேளை அவர் ப்ரப்போஸ் பண்ணுறதுனால உங்களுக்கும் அவரை தான் பிடிச்சிருக்கோ என்னவோ. வீட்டுக்கெல்லாம் கூட அவரை கூட்டிகிட்டு வந்தீங்க. ஸோ அவர்கிட்ட சிரிச்சு நல்லபடியாக பேசுனீங்க. அதாங்க எனக்கு என்ன உரிமை இருக்குது, உங்கள் பாஸ்க்கு தானே எல்லாமே உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லவும் கோவம் வந்துடுது நிலாவுக்கு. ஓங்கி பலார்னு சோழனை அரைஞ்சிடுறாங்க. அரைஞ்சதுக்கப்புறமா சோழனுமே திகைச்சு போய் நின்றுட்டுருக்காங்க. சோழன், நீங்கள் உங்களோட லிமிட்டை தாண்டி பேசிகிட்டு இருக்கீங்க. நான் சொன்னேன்னா நான் அவரை லவ் பண்ணுறேன், அவர் வசதியாக இருக்கார், நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு கேட்கும்போது, பின்ன என்னங்க அப்போ நேரடியாக எனக்கும் சோழனுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சின்னு அவங்ககிட்ட சொல்லியிருந்தான் அவன் இப்படியெல்லாம் பேசியிருப்பானா? என்னையே கூப்பிட்டு நிலா என்னுடைய ஆளுன்னு என்கிட்டயே சொல்லியிருப்பானா? நீங்கள் வந்து என்ன உங்களுடைய கசின் அப்படின்னு தானே அவங்ககிட்ட நீங்கள் சொல்லி வச்சுருக்கீங்க. அப்புறம் பின்ன அவன் இப்படி தானே உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள் சோழன், நீங்கள் சொல்லி தான் இப்போ இந்த விஷயமே எனக்கு தெரியும். ராகவ் என்கிட்ட இது வரைக்கும் ப்ரப்போஸ் பண்ணதே கிடையாது. நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்குமே தெரியும். ஆனால் நீங்கள் நினச்சிங்க பார்த்தீங்களா, நான் அவர் பணக்காரராக இருக்காரு, அவர் ப்ரப்போஸ் பண்ண உடனே நான் அவரை கல்யாணம் பண்ணிப்பேன், உங்ககிட்டேருந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப பெரிய தப்பான விஷயம் சோழன். நான் அப்படி என்னுடைய மனசுக்குள்ளே இது வரைக்கும் நினச்சதே கிடையாது. நீங்களாம் கற்பனை பண்ணிக்கிட்டு ஏன் தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இதுக்கு தான் நீங்கள் முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு கோச்சிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கோவப்பட்டு சோழனை திட்டிடுறாங்க. இந்த பணக்கார வீட்டு பையன் வசதி இதெல்லாத்தையும் நான் பார்க்கல சரிங்களா. என்னங்க நீங்கள் என்னை பற்றி என்ன நினச்சிட்ருக்கீங்க? எனக்கு இல்லாத என் அப்பா வீட்டில் இல்லாத பணமா காசா சொத்தா? நான் என்னுடைய ஆசைப்படி ஃப்ரீடமாக எந்த வீட்டில் இருந்தாலே நான் சந்தோஷமாக இருக்கணும்னு தானே உங்கள் எல்லோரும் கூடயும் இருந்துகிட்ருக்கேன். ஏன் இவ்வளோ நாளாக உங்கள் எல்லோரும் கூடமே இருக்கனே, இங்கே என்ன வசதி இருக்குது, நீங்கள் எல்லாம் பணக்காரராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தூக்கி போட்டுட்டு என்னால் போக முடியாதா? சே, இவ்வளோதானா நீங்கள் என்னை புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கிறது சோழன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கோவப்பட்டு சோழனை திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஆஃபீஸ்க்கு நேரமாகுது அப்படின்னு சொல்லிட்டு நிலா கோவமாக போகிறத பார்த்துட்டு சேரன் வந்து சோழன் கிட்ட என்ன ஆச்சுடா சோழா, என்னடா நிலாவுக்கு உனக்கு ஏதாச்சும் சண்டையா, 2 நாளாக 2 பேரும் இப்படியே இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், நிலா கிட்ட கேட்டாலையும் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க. உன்கிட்ட கேட்குறேன் ஏதாச்சும் பிரச்சனையா சொல்லடா அப்படின்னு கேட்கும்போது, ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, போய் உன் வேலையை பாருண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, ஆஹா அப்போது அந்த ராகவை நிலா லவ் பண்ணலை, இப்படியெல்லாம் நம்ம அவளை உசுப்பேத்தி கேட்டதுனால தான் அவள் மனசில் இருக்கிற எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டா. அப்போது அந்த ராகவ் மேலே நிலாவுக்கு எந்த ஒரு அஃபெக்ஷனும் இல்லை. ஆஹா சோழா, அப்போது நீ நினச்சதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துகிட்ருக்கு. இப்படியே கண்டினியூஸாக போயிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நிலா நம்மளை தான் வந்து இந்த டிவோர்ஸை வேண்டான்னு சொல்லிட்டு நம்மளை ஏற்றுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஒரு பக்கம் பயங்கரமாக சந்தோஷத்தில் இருக்கார். நிலா இதுக்கேற்ற மாதிரி சோழன் சொன்ன விஷயங்களை நேராக டைரெக்டாக ஆஃபீஸ்க்கு போன உடனே ராகவ் கிட்ட போய் கேட்குறாங்க. ராகவுமே எதுவுமே நடக்காத மாதிரி முதல்ல வந்து கேஷுவலாக ஹாய் நிலா சாப்பிட்டீங்களா அப்படின்லாம் கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் போதும், நீங்கள் சைலண்ட்டாக இருங்க ராகவ், உங்ககிட்ட நான் பேச வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும், என்ன நிலா ஏன் இவ்வளோ கோவமாக இருக்கீங்க அப்படின்னு சோழன்கிட்டே நீங்கள் என்னென்ன சொல்லி வச்சுருக்கீங்க, அவரை கூப்பிட்டு நிலா என்னுடைய ஆள், அவளை பார்த்து கூட்டிகிட்டு போ அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கீங்க. இதுக்கு எனக்கு ப்ரெசென்ட் பண்ண வாட்சை ஸ்டேட்டஸ்லலாம் வச்சுருக்கீங்க, அதில் கிஸ் சிம்பிள் ஹார்ட் சிம்பிள் இதெல்லாம் போட்டிருக்கீங்க. உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது ராகவ், இதை மாதிரி நீங்கள் ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு நீங்கள் எனக்கு ஒரு கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ணீங்க, அதோட விட்டுருக்கணும் இல்லையா? அங்கே கீழே நீங்கள் ஸ்டேட்டஸில் கிஸ் சிம்பிள் ஹார்ட் சிம்பிள் இதெல்லாம் எதுக்கு போட்டிருக்கணும்? அட் த ஸ்டாஃபாக எனக்கு நீங்கள் கிஃப்ட்டு ப்ரெசென்ட் பண்ணதை அதில் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும், ஜஸ்ட் த ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் அதை விட்டுட்டு இப்படிலாம் பண்ணியிருக்கீங்க. எந்த உரிமையில் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்க ராகவ்? இதனால் எனக்கு சோழனுக்கு பயங்கர சண்டை, அவர் என்கிட்ட பேசுகிறதே கிடையாது, கோவப்படுறாரு அப்படின்னு சொல்லவும், நிலா ஒரு நிமிஷம், நான் உங்களுக்கு இப்படி ஸ்டேட்டஸ் வச்சதுனாலையும் ஸோ உங்களுக்கு நான் என்னுடைய ஆள் அப்படி அப்படின்னு சொன்னதுனால இதில் கோவப்படுறதுக்கு அவருக்கு என்ன உரிமை இருக்குது, அவர் ஏன் கோவப்படணும் அப்படின்னு கேட்கும்போது, நிலா அவர் கோவப்படுவார் ராகவ், ஏன்னா சோழன் என்னுடைய ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ராகவுக்கு ஷாக்காக இருக்குது. நிலா நீங்கள் கசின் தானே சொன்னீங்க அப்படின்னு. ஆமாம் ராகவ், இது என்னோட பர்சனல், நான் ஏன் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. ராகவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. இனிமேல் இந்த மாதிரி நடந்துக்கிற வேலை வச்சுக்காதீங்க, நீங்கள் இப்படிலாம் அவர்கிட்டே சொன்னதுனால எனக்கும் அவருக்கு பயங்கரமான சண்டை, அவர் என்கிட்ட பேசுறது கிடையாது, எனக்கும் அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவர் என்னுடைய ஹஸ்பண்ட், நீங்கள் இனி இந்த மாதிரி என்கிட்ட இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் நடந்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா போனதுக்கப்புறமா ராகாவுக்கு ஒரே அதிர்ச்சியாக இருக்குது. என்ன நிலா முதல்ல கசின்னு சொன்னால் இப்போ ஹஸ்பண்டுன்னு சொல்கிறா, ஒன்றுமே புரியலையே, ஆனால் கல்யாணம் ஆனதுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே இல்லையே, நிலாவை பார்த்தா மேரேஜ் ஆனவங்க மாதிரியா தெரியுது அப்படின்னாலாம் வந்து ராகவ் நினச்சிட்டு இருக்காங்க.
இன்னொரு பக்கம் இந்த விஷயம்லாம் திவ்யாவுக்கு தெரிய வருது. அவங்க தெரிஞ்சதுக்கப்புறமா, "என்ன நிலா நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமாம்" அப்படின்னு சொல்கிறாங்க. "என்கிட்ட கூட நீங்கள் இதை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லலையே நிலா" அப்படின்னு சொல்கிறாங்க. "நான் ஏன் என்னுடைய பர்சனல்லாம் உங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லணும்?" அப்படின்னு கேட்கும்போது, "நிலா நீங்கள் மேரேஜ் ஆகலை, உங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னு நினச்சி தான் ராகு உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணார். கண்டிப்பாக உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சோழன் கூட அப்படின்னு தெரிஞ்சிருந்தா அவர் உங்களுக்கு ப்ரப்போஸே பண்ணியிருக்க மாட்டார். நீங்கள் தேவையில்லாமல் ராகவை சந்தேகப்பட்டு அவர் மேலே கோவப்படாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இங்க திவ்யா சொல்லும்போது, "என்ன திவ்யா ராகுவுக்கு சப்போர்ட் பண்றீங்களா? அவர் நம்மளுடைய பாஸ். அதை தாண்டி வேற என்ன இருக்கு? அவர் ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டா நம்ம எல்லாருக்கிட்டையும் கேஷுவலா பழகுறாரு. நாமளும் அதுக்காக தான் அவர் கூட பழகுறோம். ஆனா நம்ம பழகுற விதத்தை வச்சு அவர் எப்படி இது லவ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கல்யாணம் ஆகலைன்னு அவர் முடிவு பண்ண முடியும்? அது எப்படி என் மேல அவருக்கு அந்த ஒரு அப்சஷன் வந்துச்சு? நான் உங்களுடைய ஸ்டாஃப் தானே" அப்படின்னுலாம் நிலா திவ்யா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. "அதான் நிலா நான் சொன்னேன்ல, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. இந்த விஷயத்த இதோட இப்படி விட்டுருங்க, நீங்கள் கோவப்படாதீங்க" அப்படின்னு சொல்லி திவ்யா நிலாவுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. நிலாவுக்குமே எனக்கு மைண்டே அப்செட்டாக இருக்குது, நான் வீட்டுக்கு கிளம்புறேன், நீங்கள் இன்னைக்கு ஆப்ஷன் போட்டுருங்க எனக்கு அப்படின்னு திவ்யா கிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு போயிட்டு நிலாவுக்கு நடந்த விஷயத்த நினச்சி ரொம்ப டல்லாக உட்காந்துட்ருக்காங்க. ஏன் நிலா அப்படி சொன்னாங்க அப்படின்னா, சோழன் அப்படி கேட்கும்போது, "ஏன் அவர் அப்படி சொன்னால் என்ன? எனக்கும் அவருக்கும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே இல்லை. அவர் அப்படி சொல்லிட்டா நான் அவர் அந்த மைண்ட் செட்டில் நினச்சேன் நான் சோழன். நீங்கள் இதுக்காக என்கிட்ட ஏன் கோவப்பட்டு பேசாமல் இருக்கீங்க?" அப்படின்னு நிலா அப்போவே சோழன் கிட்ட முகத்தில் அடித்த மாதிரி பேசியிருக்கலாம். "நான் தான் உங்களை டிவோர்ஸ் பண்ண போகிறேனே, அப்படியே எனக்கு ப்ரப்போஸ் பண்ணால் அவர் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஆமான்னு சொல்ல போகிறேன், இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல போகிறேன். இதில் நீங்கள் கோவப்பட என்ன இருக்குது?" அப்படின்னு நிலா கேட்டிருக்கலாம். நிலா அப்படி கேட்கல. ஏன் அப்படின்னா, நிலாவுடைய மனசில் சோழன் இருக்காரு. சோழனை டிவோர்ஸ் பண்ணுற அப்படின்ற முடிவில் தான் நிலா இருக்காங்க. இருந்தாலையும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சோழன் நிலாவுடைய மனசில் ஆழமாக இருக்காங்க. ஆள் மனசுலேருந்து சோழனை நிலாவால் தூக்கி எறிய முடியல. "அதான் உங்களுக்கு எனக்கும் டிவோர்ஸ் ஆக போதில்ல, அப்புறம் என்ன?" அப்படின்னு நிலா அந்த ஒரு வார்த்தையில் ஒரு செகண்டில் கேட்டிருக்கலாம். சோழன் நிலாவுடைய மனசில் இருக்கிறதுனால தான் அந்த ஒரு வார்த்தையை நிலா சோழன் கிட்ட சொல்ல கிடையாது, டைரெக்டாக போய் ராகவ் கிட்ட சண்டை போடுறாங்க. அதனால் இனி ராகவுமே நிலாவை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. மிட் நைட்டில் மெசேஜ் பண்ணுறது, ஃபோன் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் இனி வச்சுக்க மாட்டாங்க. நிலாமே எந்த ஒரு டென்ஷனுமே இல்லாமல் அந்த வீட்டில் இருக்கலாம். எல்லாருமே அந்த குடும்பமே நிலாக்காக நிற்குது, முழு சப்போர்ட்டாக நிற்குது. பாசமான குடும்பம், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. கோடி பணம் கொடுத்தாலும் இந்த ஒரு சந்தோஷம் எங்கேயுமே கிடைக்காது அப்படின்றது நிலாவோட மைண்ட் செட். அவங்களோட கேரக்டரே அவ்வளோ ஒரு நல்ல கேரக்டரு. சேரன் நினைக்கிற மாதிரி நிலா சோழன் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்றது அவங்களுடைய மைண்ட்லையும் இருக்குது. எல்லாருமே நமக்காக இவ்வளோ தூரம் கேட்குறாங்களே, இந்த குடும்பம் நமக்காக எவ்வளோ பண்ணியிருக்கு, தன்னந்தனியாக என்னோட பிரச்சனைக்காக சோழன் ஹெல்ப் பண்ணாரு. நடந்த கல்யாணத்தை அவர் நிஜமாக ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி எனக்காக வாழ்க்கை கொடுக்குறோம் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த மொத்த குடும்பமும் நமக்காக எல்லாத்தையும் இழந்து அவங்களுடைய ஃப்ரீடமே தாண்டி நமக்கு ஒரு படி மேலே அவங்க சக்திக்கு மீறி நமக்கு எல்லாமே செலவு பண்ணுறாங்க, இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க அப்படின்றது நிலாவுடைய மைண்ட் செட். இது எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு தான் அவங்களுமே இப்படி அன்பான ஒரு குடும்பம் கிடச்சிருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் அனுசரிச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த வீட்டுக்குள்ளே அவங்க சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. எல்லாருமே அந்த வீட்டில் நிலா இருக்கணும், சோழன் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.